வணக்க மக்களே, நீங்கள் கேட்குறது மொக்க கமெண்ட்டி. நான் உங்கள் ஹோஸ்ட் அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம 2 இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரெய்லர் பிரேக் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ அலாதீன், அதுக்கப்புறம் இந்த கர்ஸ் ஆஃப் லா லியோனா, இந்த மாதிரி 2 படத்துக்கான புது ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் போடுங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதனால் இந்த ட்ரெய்லர் பிரேக் டவுன் பார்த்துடலாம். எதுக்கு 2 ட்ரெய்லர்லையும் ஒரே இதில் வந்து பிரேக் டவுன் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டுமே ஆக்சுவலாக 2 எக்ஸ்ட்ரீம் சொல்ல முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னியாக, ரொம்பவே ஜாலியாக இருக்குது ட்ரெய்லரு. இன்னொன்று ரொம்ப டார்க்காக, ரொம்ப ஸ்கேரியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இது 2தோட கதை ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ப்ரீவியஸாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதில் பெருசாக ஒன்றும் புதுசாக சொல்ல, பட் இருந்தாலும் என்னோட தாட்ஸ் இந்த ட்ரெய்லர் நான் பார்க்கும்போது என் கண்ணுக்கு எப்படி தெரிஞ்சுது அதுதான் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ எடுத்தோன்னா நம்ம ஸ்கேரியாக ஸ்டார்ட் பண்ணாமல் அலாதீன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஐ எம் சாரி, தப்பான கிளிப் ப்ளே பண்ணிட்டேன். ஸோ அலாதீன் ட்ரெய்லர் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸாக ஒரு ட்ரெய்லர் வந்து இருந்துச்சு, அதோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதில் நம்ம ஜஃபார் வந்து அலாதீன் அந்த குகைக்குள்ளே வந்து அனுப்புகிறாரு. அந்த குகைக்குள்ளே போய் நம்ம அலாதீன் அந்த அற்புத விளக்கு வந்து எடுக்கணும். எல்லாருமே வந்து பார்த்து ரசித்த கதை தான் இது. ஸோ சின்ன வயசில் எல்லாருமே ரொம்பவே ஜாலியாக பார்த்து ரசித்து இந்த மாதிரி ஜீனியை பற்றி ரொம்பவே யோசித்து நம்மளுக்கு 3 விஷஸ் கிடச்சா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்க பார்த்திங்கன்னா யோசிச்சுட்ருப்போம். ஸோ அதோட பழைய நினைவுகள்லாம் அப்படியே திருப்பி வருது. ஸோ அந்த மாதிரி இருக்க சமயத்தில் நம்ம அலாதீன் வந்து பார்த்திங்கன்னா அந்த லேம்ப் வந்து எடுத்துடுறாரு. பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா நிறைய புதையில வந்து கொட்டி கிடக்குது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஆல்சோ அந்த பறக்கிற கார்பெட், நம்ம அபு அந்த மங்கியும் இருக்காங்க. அதே மாதிரி அந்த ட்ரெய்லர்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாஸ்மின் வந்து காமிச்சிருப்பாங்க. ஜாஸ்மின் உண்மையிலே ரொம்ப அழகாக தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மூவியில் வந்து அந்த சாங் சீக்வன்ஸ், அதாவது மேபி இதை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சது என்னென்னா, நம்ம அலாதீன் வந்து இந்த பிரின்ஸாக ஒரு என்ட்ரன்ஸ் கொடுப்பாரு. நம்ம ஜீனி வந்து பார்த்திங்கன்னா அலாதீன் வந்து பிரின்ஸாக மாற்றிடுவாங்க. அப்போ ஒரு சாங் சீக்வன்ஸ் வரும். ஸோ அதே சாங் சீக்வன்ஸ் மாதிரி தான் இது இருக்குது. ஸோ அந்த அனிமேட்டட் சீரிஸில் வந்து அப்படியே சாங் எடுத்து இதில் வந்து போட்டுறாங்களோ நல்லா தான் இருக்கும். பட் பார்க்கலாம் எப்படி நம்ம வந்து எடுக்க போகிறோன்னு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபுல் படமும் பார்த்திங்கன்னா நம்ம கை ரிச்சியோட படம் தான். அதாவது நம்ம ஷெர்லாக் ஹோம்ஸ் எடுத்தாரே அவரே தான். ஸோ அவர் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சிருப்பார். ஸோ அதே மாதிரி இந்த படத்தில் கொஞ்சம் இந்த பிரிட்டிஷ் ஃபீலும் இருக்கும். அதை நீங்கள் வந்து ஃபீல் பண்ணலான்னு வர சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படி போகுதுன்னு. அதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிகிட்டு இருந்த மொமெண்ட், அந்த லேம்பை தேய்ச்சோன்னா உள்ளேருந்து ஒரு பூதம் வரும். நம்ம சின்ன வயசில் போகும்போது ராபின் வில்லியம்ஸ் வந்து பண்ணியிருந்தார், ரொம்பவே அழகாக பண்ணியிருந்தார். அதுவும் நம்ம கார்ட்டூனில் வேறு பார்த்தோம். சின்ன வயசில் எல்லாருமே கார்ட்டூன் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கும். ஸோ அந்த கார்ட்டூனில் பார்த்துட்டேன் அப்படியே ரியல் லைஃப்பில் பார்க்கும்போது கண்டிப்பாக மனசுக்குள்ளே ஒரு பயம் வருது தான். உண்மையாக சத்தியமாக சொல்லுங்கள், யாரும் யோசிக்காமல் இந்த வில் ஸ்மித்தை நீங்கள் ஜீனியாக பார்க்கும்போது எத்தனை பேர் வந்து பயந்தீங்க? நான் அந்த கர்ஸ் ஆஃப் லா லியோனால வர மேரி அவளை பார்த்து கூட இவ்வளோ பயப்பில்லை. ஆனால் இவரை பார்த்தோன்னே சத்தியமாக நான் நைட்லாம் தூக்கமே வரல. கமான், நாம் வந்து எதிர்பார்த்தது வேறு மாதிரி. அதாவது இந்த மாதிரி ஜீனி இருக்குன்னு பார்த்தா அவங்க அப்படியே கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட். ஒருவேளை நம்ம வந்து சின்ன வயசில் பார்த்து ரசித்தது வந்து இங்கே இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அது எனக்கு கிளியராக தெரியல. பட் கம்ப்ளீட்டாக இந்த சூட்டே ஆகலை எனக்கு தெரிஞ்சு. பட் என்ன இருந்தாலும் பார்க்க பழகிடுன்னு சொல்லுவாங்க. ஸோ மேபி நம்ம வில் ஸ்மித் தான் இனிமேல் நம்ம ஜீனியாக இருக்க போகிறான்னு நினைக்கிறேன். அவரோட அந்த பேசுகிற ஸ்டைலும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட சூட்டே அவ்வளோ ஜீனிக்கு. ஜீனி ஓரளவுக்கு ரிச்சாக, அது மட்டும் இல்லாமல் என்ன தான் அவருக்கு அவ்வளோ பவர் இருந்தாலும் அந்த லேம்ப் வச்சுருக்கவங்க கிட்ட பார்த்திங்கன்னா கொஞ்சம் மரியாதை தான் வந்து பேசுவார். ஸோ இவர் வந்து என்ன உனக்கு தெரியலையா, நான் எவ்வளோ பெரிய ஆள், என்னை போய் தெரியலங்கிற அந்த மாதிரி சொல்லி பேசுகிற மாதிரி இருக்கேன். எது வேணாச்சும் இருக்கட்டுங்க, அவரோட லுக்கே எனக்கு சத்தியமாக பிடிக்கல. அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா சிஜிஐ. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது நம்ம வில் ஸ்மித் மாதிரியும் கூட உங்களுக்கு ஃபீல் ஆகாது. ஃபுல்லாக கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ் தான். அதுவும் இது வந்து கடைசி வரைக்கும் முடியலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை இன்னும் கொஞ்சம் மெருகேற்றுவாங்க. கண்டிப்பாக மெருகேற்றி தான் ஆகணும். இப்படியே நம்ம வந்து தேட்டரில் பார்த்தோன்னா நிறைய குழந்தைங்க வந்து பயந்து அங்கேயே உச்சா போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அலாதீன் இது வந்து டிஸ்னியோட படம், நிறைய குழந்தைங்களோட தான் போய் பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து பயமுத்தனா அது வந்து நல்லா இருக்காது. இவரோட லுக்கு வந்து நான் எந்த குறையும் சொல்லலை, நல்லா தான் இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் மெருகத்துனா நல்லாயிருக்கும். நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த லுக்கை வந்து எடுத்துகிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஸோ எத்தனை பேருக்கு இந்த வில் ஸ்மித்தோட லுக் வந்து பிடிச்சிருக்கு மறக்காம அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ஓகேவாக தான் இருக்குது, நான் பிடிச்சிருக்குன்னு சொல்ல மாட்டேன். பட் பழக எல்லாமே பழகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் கை ரிச்சி வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ராபின் வில்லியம்ஸ் நீங்கள் சின்ன வயசில் பார்த்தா அந்த ஜீனி வேறு, இவங்க கம்ப்ளீட்டாக வேறு, 2 பேரும் கொஞ்சம் வித்தியாசமாக உங்களுக்கு ஃபீல் பண்ணுவாங்க. நாங்கள் அதே வந்து அப்படியே காப்பி எடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படலாம். இதை கொஞ்சம் வித்தியாசமாக எடுக்க ட்ரை பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த டைப் ஜீனி, இவரோட அந்த லுக், இவரோட அந்த ஸ்டைலில் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராமிஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அவங்க என்ன சொல்கிறது, நாம தானே முடிவு பண்ணணும். இவங்களை வந்து நம்ம இப்போ கொஞ்சம் சீனில் தான் பார்த்துருக்கோம். அதாவது ஒரு 2 செகண்ட் தான் வந்து பார்த்துருக்கோம். ப்ரீவியஸாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டரில் இவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கழுவி ஊற்றிருந்தாங்க. அதாவது ப்ளூ கலர் ஸ்கின் இல்லை, இவர் வந்து நார்மலாக வில் ஸ்மித்தை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கழுவி ஊற்றிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து அவர் ப்ளூ கலர் ஸ்கின்னில் வந்து மாற்றிருக்காங்க. ஏன்னா அப்போவே டிஸ்னி வந்து சொல்லியிருந்தாங்க இந்த போஸ்டருக்காக தான் இப்படி வச்சுருக்கோம். ஸோ கண்டிப்பாக மூவியில் அவர் ப்ளூ கலர் ஸ்கின்னில் தான் மோஸ்ட்லி இருப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி இப்போ காமிச்சிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சின்ன வயசில் பார்த்த அந்த லுக், அந்த ஒரு ஸ்டைல், அந்த ஒரு ஃபங்கினஸ் இருக்கும்.
என்ன சொல்ல வரேன்னா, சின்ன வயசில் நீங்கள் பார்த்து ஜீனி வந்து என்ன பண்ணுவார்னு உங்களுக்கு தெரியாது, ஒரு குறும்புத்தனம் இருந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து எப்படி பயப்பட மாட்டீங்க, அப்படியே பார்த்து ரசிச்சுட்டே இருப்பீங்க, அந்த ஜீனியை மட்டும் தான் பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஜீனி நம்ம வந்து பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா பார்க்கணும் நான் எதிர்பார்க்குறேன். ஸோ அதுக்காக தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம், படம் ரிலீஸ் ஆனால் எப்படி இருந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்கள் தாட்ஸை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் கிட்ட அலாதீனோட அந்த லேம்ப் கிடைச்சா என்னென்ன விஷ் பண்ணுவீங்க அதே மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன புள்ளத்தனமாக எனக்கு இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும்னு சொல்லி கமெண்ட் பண்ணாமல் கொஞ்சம் நல்லதாக கமெண்ட் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்னென்ன சொல்கிறீங்கன்னு. ஸோ இப்போ நம்ம கர்ஸ் ஆஃப் லா லியோனா அந்த டெய்லர் பிரேக் டவுன் பார்த்துடலாம். ஸோ ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி அதே கதை தான். இந்த மேரி அப்படிங்கிற ஒரு பொண்ணு தன்னோட கணவர் தன்னை வந்து ஏமாற்றிட்டான் அப்படின்னு தெரிஞ்சோடனே தனக்கு பிறந்த இந்த 2 குழந்தைகளையும் தன்னை அறியாமல், அதாவது அவன் நம்மளை ஏமாற்றிட்டான் அப்படிங்கிற ஒரு சோகத்தில் தண்ணிலை மறந்து அவளை தெரியாதனமாக அந்த ரிவரில் முக்கி பார்த்திங்கன்னா சாவடிச்சிருவான். ஸோ அதனால் தான் செஞ்சது தப்புன்னு சொல்லி ஃப்யூச்சரில் வந்து ஓனது தானும் பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிப்பான். அதே ரிவரில் வந்து பார்த்திங்கன்னா தற்கொலை பண்ணிப்பான். பட் அவளோட அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேலேயும் போகாமல் பூமிக்கும் போகாமல், அதாவது சொர்க்கத்துக்கும் போகாமல் நரகத்துக்கும் போகாமல் பூமியிலே வந்து பார்த்திங்கன்னா மாட்டிக்கிச்சு. பட் அவளை மாற்றபடி யாரோ ஒருத்தவங்க வந்து கேர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யார் கேர்ஸ் பண்ணான்னு எனக்கு தெரியல. மேபி இது வந்து கான்ஜூரிங் யூனிவர்ஸுக்குள்ளே வரதுனால ஒருவேளை நம்ம வாழைக்கு கூட வந்து பார்த்திங்கன்னா கேர்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய ஆத்மா வந்து கேர்ஸ் பண்ணியிருக்கதான் நம்ம கான்ஜூரிங் 2 வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ எப்படியோ அவளை கூட வந்து எங்கள் உள்ளே இழுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். வாழைக்கு கூட இப்படி கேர்ஸ் பண்ணப்பட்ட மாரி வந்து பார்த்திங்கன்னா பைத்தியக்காரியாகவே மாறிட்டான். அதாவது எப்படி சொல்ல போனோம்னா அந்த ஆத்மா வந்து பார்த்திங்கன்னா பைத்தியமாகவே மாறிடுச்சு. ஸோ போகிற வர பிள்ளைகள்லாம் தன்னோட புள்ளன்னு சொல்லி எல்லாரையும் வந்து பார்த்திங்கன்னா இழுத்து அந்த ரிவருக்குள்ளே கொண்டு போக ட்ரை பண்ணோம். ஸோ கொண்டு போகும்போது அஃப்கோர்ஸ் அந்த குழந்தை பார்த்திங்கன்னா மூச்சடைச்சு இறந்து போயிடும். இதுவே வந்து பார்த்திங்கன்னா பழக்கமாக வச்சுருக்கான். ஸோ இப்படி தான் ஒரு கட்டத்தில் நம்ம ஆனா வந்து மாட்டிக்கிறான். ஸோ இந்த கேரக்டர், அதாவது இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயின் கேரக்டர் யார் வரானா ஆனா தான். ஸோ அவளுக்கு 2 குழந்தை இருக்காங்க. ஸோ இந்த 2 குழந்தைகளையும் நம்ம மேரி, அதாவது இந்த லாலோனா வந்து பார்த்திங்கன்னா பிடிக்க ட்ரை பண்ணுறான். அவகிட்டேருந்து இந்த 2 குழந்தைகளை எப்படி காப்பாற்ற போகிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ப்ளாட்டு. ப்ரீவியஸாக அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள் வந்து ஒரு மதர் வந்து இறந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இன்னும் 2 குழந்தைகளை கொண்டு வந்தனால இப்போ அந்த லாலோனாக்கு வந்து இவ தான் தன்னோட குழந்தைங்கிற ஒரு தாட் வந்து வந்துடுது. ஸோ அதனால் இந்த கதை வந்து எப்படி மூவ் ஆக போகுதுன்னு நம்ம தியேட்டர் பார்த்தா தான் தெரியும். ஆல்சோ இந்த படத்தை நீங்கள் நிறைய ஜேம்ஸ் வானோட டச்சாக வந்து பார்க்கலாம். ஏன்னா அந்த மொத்த படத்தையும் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறது அவர் தான். புது டைரக்டர் ஆக்சுவலாக அவர் வந்து ப்ரொடியூஸ் மட்டும் பண்ணிவிட்டு புது டைரக்டர் வச்சு பார்த்திங்கன்னா இதை வந்து கண்டினியூ பண்ணியிருக்காரு. ரொம்பவே டேலண்டட் கைன்னு சொல்ல முடியும் நம்ம ஜேம்ஸ் வான். ஆல்மோஸ்ட் ஒரு கெவின் ஃபெகே பொசிஷனுக்கு அவர் வந்து வந்திருக்காரு. ஸோ தனக்கு கீழே ஒரு மிகப்பெரிய யூனிவர்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. அது வகையில் நம்ம ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி தான் ஆகணும். அதே மாதிரி இந்த படத்தில் நிறைய அந்த ஒரிஜினல் ஸ்டோரிஸில் வர கண்டென்ட்டை பார்த்திங்கன்னா உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஒரு பேய் வந்து எல்லாரையும் போட்டு அடித்து சாவடிக்கிற மாதிரி காமிக்காமல் யாராவது கொல்ல வரும்போது அந்த இடத்துல ஃபுல்லாக தண்ணி இருக்கணும். ஸோ தண்ணி வச்சு தான் மெயின் டெத்து வந்து நடக்கிற மாதிரி காமிக்க போகிறாங்க. அந்த லாலோனா யாராவது கொல்வாலே இல்லையா அது எனக்கு கிளியராக தெரியல. ஏன்னா ஒன்லி குழந்தைகளை மட்டும் தான் கொல்லுவான். கொல்லணும்னு ட்ரை பண்ண மாட்டான், தான் கூட எடுத்துக்கணும்னு நினைப்பேன். அது ஒரு தவறான விஷயமா மாதிரி கொலை பண்ணுற மாதிரி நிலைமைக்கு போயிடுவாங்க. ஸோ மூவியில் அதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ண போகிறான்னு தெரியல. பட் அந்த குழந்தைக்கு வர டைம்லலாம் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது அந்த குழந்தைகளும் அந்த ஆப்போசிட்டில் அந்த பேயும் வர டைமில் வந்து பார்த்திங்கன்னா சுற்றி ஏதாவது மழை பெஞ்சிட்ருக்கும். இல்லைனா அந்த ஒரு கடைசி சீன் நீங்கள் பார்த்துருக்கலாம், அந்த டப்பில் வந்து குளிச்சுட்ருப்பான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் அந்த வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் ஆகிருக்கு. ஸோ கடைசியில் அந்த குழந்தைங்க மூச்சடைச்சு சாகிற மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கதையை வந்து எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்குது. ஸோ எப்படி சொல்ல போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி அந்த லாலோனா அந்த பேயை வந்து எப்படி விரட்ட போகிறாங்கன்னு தெரியல. அந்த ஊர்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சர்ச்சு தான் இருக்குது போல். எனக்கு தெரிஞ்சு ஈஸியான ஒரு வழி இருக்குது, பேசாமல் எல்லோரும் கொண்டு போய் பாலைவனத்தில் செட்டில் ஆகிடலாம். இந்த பேய் பாலைவனம் வரைக்கும் ட்ராவல் பண்ணாது, சும்மா ஒரு கெஸ் தான், சும்மா ஒரு காமெடி தான் சொன்னேன். பட் இந்த கதை வந்து ரொம்பவே சூப்பராக இருக்க போது நிறைய புது டச்சஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எத்தனை பேர் இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ போகிறீங்க மறக்காம அதுக்கெல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 2 ட்ரெய்லரும் ஆக்சுவலாக நல்லா தான் இருந்துச்சு. முக்கியமாக எனக்கு கர்ஸ் ஆஃப் லா லியோனா ரொம்பவே பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்ல முடியும். கொஞ்சம் வித்தியாசமாக ஒரு டேக் எடுத்துருக்காங்க. இந்த படத்தை நான் கண்டிப்பாக பார்ப்பேன். பட் அலாதீன் அந்த படத்தை நான் பார்ப்பேனா கண்டிப்பாக பார்த்தாகணும். ஏன்னா பழைய நினைவுகள்லாம் வருது. ஸோ வில் ஸ்மித் தான், அதுதான் எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. ஸோ எத்தனை பேருக்கு அந்த வில் ஸ்மித் ஜீனியாக வரது வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்ல மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த படம், அதாவது கர்ஸ் ஆஃப் லா லியோனா ரிலீஸ் ஆன அப்புறம் நான் வந்து நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணுறேன். நிறைய அது பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரிஸ்லாம் வந்து நான் கவர் பண்ணுறேன். எந்த அளவுக்கு அவங்க உண்மை கதையை வந்து அந்த மூவியில் வந்து காமிச்சிருக்காங்க. ஏன்னா இதுவும் பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரி மாதிரி தான் தெரியுது. ஸோ அது காமிச்சிருக்காங்க சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ நான் அதாவது மிஸ் பண்ணி தான் கீழே சொல்லுங்கள், எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ நினைக்க வாங்கி வச்சேன். நான் உங்களை நல்ல ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணேன். அது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ். பட்டா.